Hello friends, welcome to Suvaiyana Samayal. இன்னைக்கு நம்ம சுவையான சமையல் சேனல்ல ரொம்பவே சுவையான பீஃப் ஃப்ரை எப்படி செய்யறது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சுவையான சமையல் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல வர வீடியோஸை மிஸ் பண்ணாம பாருங்க. ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. பீஃபை நல்லா துண்டுகளாக கட் பண்ணி தண்ணியில் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி போன்லெஸ் பீசஸாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போது இதை இந்த குக்கரில் சேர்த்துடலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இதில் இந்த பீஃபை வேக விடுறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமான அளவுக்கு தண்ணி சேர்க்க தேவையில்லை. நான் இதில் ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு வாட்டி இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது இந்த குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் 7லேருந்து 8 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். நீங்கள் உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி விசில் வச்சு வேக விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், குக்கரோட ப்ரெஷர் ரிலீஸ் ஆகியாச்சு. இப்போது இதை ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், பீஃப் நல்லாவே குக்காகி வந்திருக்கு. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம வேக வச்சு எடுத்துருந்த பீஃபில் இருக்கிற தண்ணியை நல்லா வடிகட்டினதுக்கப்புறமா பீஃபை மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க. அதில் இருக்கிற தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இது கூடவே உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இதை ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது நல்லாவே ஊற விட்டு எடுத்தாச்சு. ஒரு வாட்டி இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதுக்கப்புறமா இந்த பீஃபை ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் சேர்த்து ஃப்ரை பண்ணும்போது இந்த பீஃப் ஃப்ரை ரொம்பவே சுவையாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி எடுத்துருந்த பீஃபை இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறமா இதை நல்லா திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். நம்ம இந்த பீஃபை வேக வச்சு எடுத்துருக்கிறதுனால இது ஃப்ரை ஆகிறதுக்கு அதிக நேரம் ஆகாது. சீக்கிரமாகவே ஃப்ரை ஆகிடும். பாருங்கள், பீஃப் நல்லாவே ஃப்ரை ஆகி வந்தாச்சு. இப்போது இதில் ஒரு 3 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி கருவேப்பிலை சேர்த்து ஃப்ரை பண்ணுறதுனால கருவேப்பிலையோட ஃப்ளேவர் எல்லாம் பீஃப் ஃப்ரையில் சேர்ந்து ரொம்பவே சுவையாக இருக்கும். பாருங்கள், கருவேப்பிலையும் நல்லாவே ஃப்ரை ஆகியாச்சு. இப்போது இதை இந்த எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துடலாம். பாருங்கள், ரொம்பவே கிறிஸ்பியான சுவையான பீஃப் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் இன்னும் சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.